அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் நிகழ்வில் 219வது நிகழ்வில் நம் நம் குழுமத்தின் படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் படைப்பாளர் துரை நந்தகுமார் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. படைப்பாளர் துரை நந்தகுமார் அவர்கள் சென்னை மாத்தூரில் வசித்து வருகிறார். தற்போது ஷேரான் பிளைவுட்ஸ் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். துரை நந்தகுமார் அவர்கள் இதுவரை 2 நாவல்கள் மற்றும் 8 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். தற்போது 2 நாவல்கள் மற்றும் ஒரு புதிய கவிதை தொகுப்பையும் எழுதி கொண்டிருக்கிறார். முகநூலில் மட்டுமல்லாது பல்வேறு சிற்றிதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார். ஆனந்த விகடன், கல்கி, புதுப்புனல், படைப்பு தகவு, கல்வெட்டு பேசுகிறது, கனையாளி கனையாளி, பேசும் புதிய சக்தி போன்ற முக்கிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இவரின் படைப்புகள் உள்ளிருந்து, நீ, நில ஒளியில் சில பனித்துளிகள், இதைவிட வேறில்லை, பின் நகர்ந்த முந்தைய நாட்கள், மா, குழந்தையும் பொம்மையும், தடையின் தடத்தில் போன்ற கவிதை தொகுப்பு நூல்களும், எனை நீ மறவாதே மற்றும் ஒட்டுப்பலகை என்ற நாவலும், பிரம்மபாதம், பிசிறு பிசிறு போன்ற நாவலும் எழுதி கொண்டிருக்கிறார். இவர் பெற்ற விருதுகள் சுரதா விருது, சௌமா இலக்கிய விருது, திருவிக விருது, படைப்புச் சுடர் விருது, பேராசிரியர் உமு கங்காதரனார் விருது, ஷேரான் படைப்பு விருது. இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் நந்தகுமார் அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சுசீலா அவர்கள். கதை, கவிதை வாசிக்க ஆர்வமுள்ள இவர் அரசு நூலகத்துறையில் நூலகராக பணியாற்றி வருகிறார். இருவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது குழுமம். சுசீலா மேம், தொடங்கலாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படிப்போம்ல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒலிவர்ணன் சாருக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குழு பல்லாண்டு காலம் இயக்கிட்டு இருக்கு. நானும் அவ்வப்போது வருவேன். தொடர்ந்து இதோட ஆரம்ப கால கட்டத்துல இதோட செயல்பாடுகள் தான் என்னை நிறைய எழுத தூண்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் முகநூல்லையாவது வாரம் ஒரு கவிதையாவது எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த களம் என்னை மட்டும் இல்லாம பல பேரை உயர்த்தி இருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னோட ஒலிவண்ணன் சார் சார்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞருக்கு என்னோட அன்பு வணக்கம். உங்களோட நூல்கள்லாம் படிச்சேன், கொஞ்சம் பிரமிப்பாவே இருந்துச்சு. ஹைக்கூ மற்ற கவிதைகளோட கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது அடைக்கணும், அந்த 4 இதுக்குள்ளே அந்த கருத்துக்களை அடைக்கணுங்கிற அந்த இது அதை படிச்சப்போ ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, எல்லாருக்குமே கவிதை ஆரம்ப காலத்துல முதல்ல எழுதின கவிதை ஞாபகம் இருக்கும். அதோட காரணி ஒரு ஞாபகம் இருக்கும். ஒண்ணு காதலிக்க தொடங்கி இருப்பாங்க, இல்ல ஒரு சமூக சூழலா இருக்கும், இல்ல ஒரு தோல்வியோட வழியா இருக்கும், இல்ல ஒரு பிரிவா இருக்கும், இல்ல ஒரு மொழிமேல் பற்றா இருக்கும். நீங்க எழுதின முதல் கவிதை இது, அதோட காரணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் கவிதை என்பது நான் எப்போதும் குறித்து வைத்துக் கொள்வதில்லை. எந்த கவிதை என்பது எனக்கு தற்போது ஞாபகம் இல்லை. சென்றது சென்றது. குமரேசன் தோழரையாக்க வணக்கம். நினைவிருக்கிறது ஐயா துரை நந்தகுமார், உங்களுடன் பக்கத்தில் இருந்து பல முறை பேசியிருக்கிறேன். அமிர்தம் சூர்யா, தமிழ் மணவாளன், மானா பாஸ்கரனா கூட நான் வந்திருக்கேன். நான் உங்களை அடிக்கடி உங்களை நெருங்கிய ரொம்ப பிரமிப்பா நேசிச்சவன் நானு. உங்களை எதிர்பாராதமா சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் தோழர். அதாவது கவிதை என்பது அந்த நேரத்தில் கிடைப்பது, எழுதுவதல்ல. கவிதை என்பது எழுதுவதல்ல. அது ஐக்கும் சரி, எந்த நீள் கவிதைக்கும் சரி, கவிதைக்கும் சரி. கவிதை என்பது எழுதுவதல்ல, பிடிப்பது. ஒரு நிமிடம் தன்னை சுற்றி நடப்பது, எந்த ஒரு பாடுபொருளும் தன்னை சுற்றி நடப்பதுதான் கவிதை. பள்ளி பருவத்தில் மர்ம கதைகளை எழுதி கொண்டிருந்தேன். காணாமல் போன செருப்பு, 3 குத்து, யார் அது, இப்படி ஏதோ ஒரு கவிதை 8வது 9வது படிக்கும் போது நான் கதைகள் எழுதிட்டு இருந்தேன். தமிழ் ஐயா தங்கப்பன் ஐயாவும் அவர் அன்னைக்கு அறிமுகப்படுத்தி, நீ கவிதை எழுதவா, உனக்கு சிறுகதைகளை விட கவிதைகளை உனக்கு நல்லா வரும் அப்படின்னு அவர் சொன்னார்ன்றதுக்காக வரல.
அப்பப்போ எனக்கு கிடைக்கும் போது எங்க நேரம் இருக்கோ அங்கெல்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்ததுதான் என்னுடைய தொகுப்புகள் மொத்தம். என்னுடைய முதல் கவிதை அரங்கேற்றம் என்பது அண்ணன் யோசா ராஜேந்திரன், எங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர். அவரு பண்ணை தமிழ்ச் சங்கம் கவிக்கோ துரை வசந்தராசன் தான் என்னை முதல் படி. அவர் விரல் தூக்கி விட்டவன் தான் இன்று ராணி சீதையால் இருக்கட்டும், மியூசிக் அகாடமியா இருக்கட்டும், என்னுடைய இக்ஸாவா இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் நான் ஏறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு படியிலும் யோசா ராஜேந்திரனுக்கும் பண்ணை தமிழ்ச் சங்கம் கவிக்கோ வசந்தராருக்கும் நான் சமர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன். கவிதைகள் நேரம் கிடைக்கும் போது அவ்வப்போது எழுதி கொண்டிருப்பது, கிடைக்கும் வாய்ப்புகளில் எனக்கு என்ன என்றது ஒரு 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 படைப்பு நம்ம இன்னைக்கு எழுதியே ஆகணும், கவிதை என்பது இன்னைக்கு எழுதியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஒரு வரையறை நான் வரையறைக்காமல் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அவ்வப்போது கவிதை இனி எழுதிதான் ஆவணம் என்று எழுதுவது கவிதை அல்ல. அடுத்த கேள்விங்க. மகிழ்ச்சிங்கய்யா. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருங்கய்யா? சில பேருக்கு எழுத ஆரம்பிக்கல, இவரோட புத்தகங்களை விரும்பி படிப்பேன், இவரோட கவிதைகளை பார்த்தோன்னு தான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பின்புலம் இருக்கா? இல்ல, நான் யாரையுமே அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. 10ஓட 1 11ஆ இருக்க விரும்பாம 11ல 1ஆ இருக்கணும்ன்றதுல தான் நான் இருப்பேன். ஆனா எழுத்துல நாவல் அனும்போது எனக்கு தீவிரமான என்னுடைய குரு, ஞான குரு பாலகுமாரன் தான், எழுத்து சித்தர் பாலகுமாரன் தான். கதை என்பது கதையில் வாழ்வியலை சொன்ன ஒரே ஒரு ஞான குரு அவர் தான். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொன்னவர் அவர் தான். காயப்படாமல் ஒரு மனித நேயத்தோடு தத்துவம் சார்ந்த கதைகளை எழுதி கொண்டிருந்த பாலகுமாரன் ஐயா என்னுடைய ஞானகுரு. அதற்கு பிறகு என்னுடைய பல்வேறு தரப்பட்ட வாசிப்புகள், ஜெயமோகன் இருக்கட்டும், நம்ம எஸ்ரா இருக்கட்டும், பல்வேறுபட்ட நூலாசிரியர்களோட நாவல்கள் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய நாவல்களிலும் இந்த ஒட்டு பலகை என்பது எனக்கு நிச்சயமா நான் குமரேசன் ஐயாவுக்கு நான் அந்த புத்தகத்தை அனுப்பியிருக்கணும். தோழர் என்றனால அவருக்கு நல்லா நினைவிருக்கும். அது ஒரு என்னுடைய நிறுவனம் சார்ந்த ஒரு புலம்பெயர்ந்த வழி. நாவல்களை அவங்களுக்கு கதை மாந்தர்களை நானாக உருவாக்கவில்லை, உற்று பார்த்தலின் நோக்கமே என்னுடைய படைப்புகளாக வந்து அமர்ந்தார்கள். இந்த மா என்ற கவிதை தொகுப்பில் எனக்கு எழுதும் போதும் 76 ஆண்டுகள் என்னுடன் இருந்த என் அம்மா வாழ்ந்த நாட்கள் 76 வயது. 76 கவிதைகள் 12 நாள்ல எழுதினேன். அது இக்ஸா சென்டர்ல தான் அது அண்ணன் அருள் தமிழ்நாடன், அமுத பாரதியா, சூர்யா, தமிழ் மாணவலன் இவங்கெல்லாம் வெளியிட்டாங்க. ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட்டமா இல்லாம ஒரு மா தொகுப்பு என்ற ஒரு 76 கவிதைகள் அப்படி எழுதினேன். நீ என்ற ஒற்றை எழுத்திலேயே முழுக்க காதல் கவிதைகள். தடையின் தடத்தில் ஐகோ கவிதைகள் வந்து கொரோனா காலத்தில் முதலில் கொரோனாக்காக வந்த ஐகோ கவிதைகள். அது ஒரு இடத்துலயும் கொரோனா என்ற வார்த்தைகள் இல்லாமல் எழுதப்பட்ட கவிதைகள். அது குழந்தையும் பொம்மையும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 27 கவிதைகளுக்கு மேலாக ஆனந்த விகடனிலே அது வந்த காலங்கள். அது இருந்தாலும் உங்களோட இதுக்காக கொஞ்சம் எடுத்து தரேன். இந்த இழப்பை தவிர்க்க நான் பிறக்காமல் இருந்திருக்கலாம், எனக்கு வலிக்கும் என்று தெரிந்த உனது வலி வலிக்கிறது, அம்மன் சன்னதியில் அம்மா இல்லாமல் நான், நீ என்னை படைத்தாய் நான் உனக்கு படைத்தேன் மா. அது வந்து ரொம்ப வலிக்கிறதா இருந்தது எனக்கு. ஒவ்வொரு கவிதையிலுமே எங்க அம்மா ஞாபகம் வந்தது. ஒரு ரொம்பவும் அந்த அதாவது அவங்க இருக்கும்போது எழுதின கவிதைகளை நான் படிக்கல, ஒருவேளை அது வேற புத்தகத்துல இருக்குமோ என்னமோ தெரியல. இது 76 கவிதைகளுமே சோகமான கவிதைகளா தான் இருந்தது. அவசர பணி நிமித்தத்தில் ஏதோ ஒரு கவனத்தில் இறங்கியபடியில் எண்ணிக்கை பிழையில் பட்டண தடுமாற மா. எல்லா இதுக்குமே அது டக்குன்னு அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அது மாதிரி எக்காலத்திலும் மறக்க முடியாது உன் இறந்த காலம். அந்த அது மாதிரி நிறைய கவிதைகள் வந்து இதோட 76 கவிதைகளுமே இங்க படிக்கலாம். அந்த அவ்வளவு ஒரு தரமானதா இருந்தது. நான் ஒரு இதுக்கு வரேன். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு சங்கடத்தை தரலாம், நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எல்லாருமே ஒரு இப்போ அவசர காலகட்டத்துல இருக்கும், எல்லாரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை, ஏதோ ஒரு வசந்த பாலன் கவிதைகள் நினைக்கிறேன், வேலை கிடைப்பது மட்டுமே வாழ்க்கையாகி போனது அப்படின்னு. ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை நோக்கியே தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த பரபரப்பான நேரத்திலையும் உங்களால இந்த அளவுக்கு ஒரு 10 புத்தகங்கள் எழுத முடியுதுன்னா எப்படிங்க? அப்ப இவரு சொல்லுவாரு யுகபாரதி, நான் வந்து குறிப்பெடுத்து கொள்ள ஒரு பேப்பர் பேனா தேடுவதற்குள் எனக்கு வந்த நினைவுகள் மறைந்து போகிறது அப்படின்னு. ஆனா அவர் எஸ்ரா சொல்றது வந்து
நான் வந்து எந்த குறிப்புகளுமே எடுக்கிறது இல்லை. நான் நீண்ட தூர பயணத்துக்கு போறேன். ஆனா இதுவரைக்கும் எங்கேயுமே குறிப்பெடுத்துக்கிட்டது இல்ல. வந்து என்ன மனதில் மட்டும்தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்க இதுல எந்த மாதிரி உங்களோட கவிதைகள் இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த மாதிரி சூழல்ல? பெரும்பாலும் கவிதைகள் வந்து நான் சாலை பயணத்தில், அது இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது நிறைய கவிதைகள் வரும். மகிழுந்தில் விட இருசக்கர வாகனத்தில் நிறைய கவிதைகள் கிடைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பணி நிமித்தமாக ஒரு அதிகாரிகளை சந்திக்கும் போது கிடைக்கின்ற 10 நிமிடங்கள் 20 நிமிடங்களில் நான் சாலையில் பார்த்ததை அங்க உட்கார்ந்துட்டு அந்த இதே மொபைல்ல நோட் பேட்ல போட்டுட்டு நுனி விரல்ல வேக வேகமா எழுதிப்பேன். எழுதிட்டு வந்துட்டு இரவு நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு ஒரு நைட்ல ஒரு 10 மணில இருந்து வாசிக்கிற நேரம் தவிர்த்து வாரத்துல 2 நாள் வாசிக்கிறத தவிர்த்து எழுதுறதுக்காக நானே நினைச்சுக்கேன். அப்படி இருந்த எப்படி கவிதைகள் தான். சொல்லுங்க. காலையில இது சாத்தியமா? முடியும் முடியும். என்னோட நாவல் முழுக்க அமிர்த சூர்யா கூட கேட்டிருக்காரு. இந்த 12 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் ஆர் 12 இன்ச்சஸ் சம்திங் இந்த மொபைல்ல நுனி விரலை எழுதிட்டே வரும்போது 6-7 வரிகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கும். எழுத எழுத வரிகள் போய்கொண்டே இருக்கும். அந்த நாவல்ல எப்படி அந்த முன்னாள் என்ன எழுதிட்டு இருந்த, நீ இப்ப எப்படி கண்டினியூ பண்றன்றத கேட்க ஆரம்பிச்சிருப்போம். நிறைய தடவை அவன் என்ன அதை பத்தி கேட்டு, எனக்கு அதை பத்தி எனக்கு இல்ல. எழுத ஆரம்பிக்கும் நுனி விரல்ல நான் பாட்டு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். அது அப்படியே தொடர்ச்சியா ஒவ்வொரு சாப்டரா வந்து லிங்க் ஆகும். சில நேரத்தில் இரவுல 3 அத்தியாயம்லாம் எழுதியிருக்கேன். எங்கேயாவது போகும்போது அங்க ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு லாஸ்ட் டைம் அவன் கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு 1/2 கிட்ட டைம் கிடைச்சது. 1/2 2 அத்தியாயம் ஹாஸ்பிட்டல்ல எழுதுறேன். நான் நேரத்தை வந்து நான் நிர்ணயிக்கிறது இல்லை. ஏன்னா என்னோட அலுவல் பணி எந்த நேரத்துல வேணாலும், ஏன்னா நான் நெருங்கிய தொடர்புல இருப்பேன். மேனேஜிங் டைரக்டர் கூட, வைஸ் பிரசிடென்ட் கூட நான் டைரக்டா கனெக்டிங்ல இருக்கிறதுனால எந்த நேரத்துல வேணாலும் எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால எப்போ கிடைக்குதோ அப்ப எழுத ஆரம்பிக்கிறது தான் என்னோட நாவல்கள். போதுமான நேரத்துல இரவு நேரத்தில் நான் எழுதுவது. இந்த கவிதைகள் கூட வெறும் 12 நாள்ல எழுதின கவிதைகள் தான். சிறப்பு. அந்த ரொம்ப அருமையான கவிதைகள் அந்த மாவுல இருந்தது ஒன்னொன்னும். நிலவொளியில் பனித்துளிகள்ல சில இது படிச்சிடறேன். வெட்டு 1 துண்டு 2 மரம் மழை. மரங்களை பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க. அழிக்க மனமில்லை மரங்கள் கரும்பலகையில், ஊற்றுக்க நடைபெறுகிறது நெகிழி, வெட்டிய மரத்திடம் மன்னிப்பு வெயில், இரவு கிணற்றில் நல்ல வெளிச்சம். ஐக்கிய கவிதை மெதுவா படிக்கணும், நேரம் கொடுத்து படிக்கணும். கொஞ்சம் நெடுஞ்சாலை மத்தியில் சதுர கவிதை, பெண்ணின் கைக்குட்டை. அது மரங்களுக்கு நடுவுல இருந்தது. காதல் கவிதை குறிக்கால வந்தது. அறுக்கப்பட்ட மழை, அடுக்கு அடுக்காய் மரக்கடையில். அது அந்த மரக்கடையில் அந்த மரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோண ஒரு இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் மரமெங்கும் பறவைகள் காலண்டரில் அப்படின்னு இருந்தது. வேருக்கு மட்டுமா நீர், கிளைகளுக்கும் குளத்தில் மரநிழல். அது மாதிரி இன்னும் நிறைய எல்லா கவிதைகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட அடுத்த கேள்விக்கு வரேன். உங்களோட கவிதைகளோட விமர்சகர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு எழுதிட்டு நான்லாம் இது நல்லா இருக்கா, ஒரு 10 தடவை அதை அடிச்சு அடிச்சு திருப்பி அந்த கவிதை திருப்தியே இல்லாம யார்ட்டையாவது கேட்பேன். அது மாதிரி உங்களுக்கு நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் கலந்து ஆலோசிக்கிறது இது அது மாதிரி யாரும் இருக்காங்களா? நான் நினைக்கிறேன் உங்க நெருங்கிய சூர்யாவா இருக்கலாம்னு. எதுவும் இல்லை. சூர்யா வந்து ஐகோ கவிதை எழுதும் போது நிறைய என்ன திட்டுவான். ஒரு சிறுகதைக்கான கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒரு 3 வரியில எழுதிட்டு போயிடுற அருமையான கவிதை அது. அது நீல் கவிதையா எழுதிட்டுவான். சில நேரத்துல அவன் என்ன பக்கத்துல இருந்து கத்துற மாதிரியே இருக்கும். அடுத்த தெருல தான் இருக்கான், இதில் பக்கத்துல இருந்து கத்துற மாதிரியே இருக்கும். இது அருமையான கவிதை, இதை 3 வரியில ஏன் சுருக்கிக்கிற? ஐக்குக்கு எனக்கு ஐக்கு பிடிக்கும், ஆனா அதே நேரத்துல ஐக்குக்கு நான் எதிரியாவும் இருப்பேன். இந்த 3 வரிய நீல் கவிதையா எடுக்க வேண்டியது கவிதைகளை நீ ஏன் இந்த மாதிரி பண்றன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கான். ஆனா ஹைக்கு என்பது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ரொம்ப உஷாரா எழுதணும். அது இப்ப எழுதுறாங்க 3 வரியில மடக்கி போட்டு எழுதிட்டா அது ஹைக்கு கவிதைகள்ல. ஹைக்குன்னு தனி வடிவம் இருக்கு. நுனி ஆலியில் அமரும் பறவை, ஓவியத்தில் மரம், இந்த மாதிரி நுட்பமா சொல்லக்கூடிய, அதை நீங்க நேற்று சொன்ன மாதிரி NH, அதை நீங்களே சொல்லுங்க. பார்க்கும்போது தோன்ற தனியா சிந்திக்கிறது இல்ல. ஆமா ஆமா ஆமா. பொதுவா அப்புறம் இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க வந்து ஒரு தலைப்போ ஏதோ கொடுத்தா பாட்டு எழுதுறவங்க திரைப்பட துறையில எல்லாம் ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவாங்களே. நீங்க ஏன் திரைத்துறைக்கு காலடி எடுத்து வைக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எனக்கு பெண் பார்க்கும்போது என் மனைவி என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க என்ன வேணாலும் எழுதி, எத்தனை புத்தகங்கள்னாலும் போடு, எத்தனை கவியரங்கனாலும் போங்க, எனக்கு கவலை கிடையாது. ஜோல்னா போய் மாட்டிட்டு நீங்க எங்க வேணாலும் கிளம்பு, கவலை கிடையாது. கோடம்பாக்கம் போனோன்னா வீட்டுக்கு வராது, அப்படியே போயிடு.
அதுக்குண்டான துறைக்கு நான் அந்த முன்ன தயாரி பண்றது எனக்கு இல்ல. இந்த சினிமா துறை என்பது எனக்கு இல்லை. ஏன்னா என்னோட பணி அந்த மாதிரி. முதல்ல எனக்கு வீடு, அதுக்கப்புறமா வேலை. இதுக்கு இடைப்பட்டத்துல நேரத்துல இருக்கும்போதுதான் எனக்கு கவிதை. எழுத்தே என் தெய்வம் சொல்லிக்கலாம். எனக்கு தெய்வம் என்பது என் வீடு, என் பணி. அதுக்கப்புறமா தான் மத்ததெல்லாம். முதல்ல என் வீடை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு உண்டான கவிதைகள் தானா கிடைக்க ஆரம்பிக்கும். பின் நகர்ந்த முந்தைய நாட்கள்ல எல்லாமே அப்படிதான். தலைப்பு பிடிச்ச ஆர்வல் தமிழ்நாடு நிறைய மிக நேர்த்தியான ஒரு அணிந்துரையை கொடுத்திருப்பார். அடுத்து வந்தேன். மாத்தூர் மொட்டை மாடியும் மீனம்பாக்கம்னு போட்டிருக்கு. ஆஸ் யூஸ்வல் அது உங்க குடும்பத்துல நடந்த ஒரு இதுவாக அதேதான் அந்த இதுதான் அது. அதுல வந்து மொட்டை மாடியில் அந்திப்பொழுதில் அம்மா தெளித்த நீரின் இதமான சில்லிடலில். ஏன்னா அப்ப மொட்டை மாடியில சாயந்தரமே எல்லாரும் தண்ணி தெளிச்சு வச்சு சில்லுன்னு இருக்கணும்ன்றதுக்காக அதை படிக்கும் போதே வந்து அந்த காட்சி கண்முன் விரிஞ்சிச்சு. பாய் விரித்து படுத்து வான் நோக்கி கதைகள் சில நகர்ந்த வெளியில் நிமிட நேரத்து இடைவெளியில் 4 திசைகளிலும் விமானம். இளைய மகள் கேட்கிறாள், அந்த விமானம் எங்கிருந்து வருது, இது எங்கே போகிறது? என் மாத்தூர் மொட்டை மாடி மீனம்பாக்கம் உள்ளூர் மற்றும் சர்வதேச விமானமானது. அறிந்ததை அனுபவித்ததை சொல்ல அத்தனைக்கும் சொல்லும் மகள்களின் கால்கள் கிடக்குது என் மீது அப்படின்னு. அதுல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட இதுவும் இருக்கு. இந்த காலத்திலயும் வந்து மொட்டை மாடிக்கு போறது, பிள்ளைங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்றது, அது ஒரு நீதி கதை மாதிரி இருக்குது இந்த கவிதை படிக்கிறது. மழலை பருவத்தில் எனக்கு நிலா காண்பித்து சோறுட்டி அன்னை உடல் நலிவுற்று இருக்கிறாள். என்னம்மா செய்து என்ற விசாரிப்பில் ஒரு வாய் சோறு இறங்க மாட்டேங்குது டாக்டர் என்கிறாள். ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வலிய வெளியே இருக்கிறேன். சுட்டெரிக்குது நிலா. உண்மையிலே அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு வழி தரும் வார்த்தைகள் தான். இவ்வளவு நமக்கு வந்து பார்த்து பார்த்து நிலாவை காட்டி சோறு ஊட்டின அம்மாக்கு வந்து எனக்கு பல இதுல வந்து நான் கண்கலங்கிட்டேன். எங்க அம்மாவும் ஒரு கட்டத்துல இது மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட சுத்தமாவே பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல அப்படின்னு. அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. அப்போ உங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. வைரமுத்துவோட ஒரு கவிதைகள் வரிகள் ஞாபகம் வந்துச்சு. நான் இறந்து போனா உனக்கு வேற பிள்ளை இருக்கு, நீ இறந்து போனா எனக்கு வேற தாய் இருக்கா அப்படின்னு. நீங்க 4-5 பேரு பிறந்திருப்பீங்க, அதுல நீங்க மட்டும் பர்டிகுலரா தாய் மேல இவ்வளவு பாசமா இருந்தீங்களா, இல்ல எல்லாருமே அப்படித்தானா? எல்லாருக்குமே இருக்கு. அதை வெளிப்படுத்தின விதம் வந்து எனக்கு இருந்தது. அம்மா என்பது எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானதுதான் அம்மா என்பது. அதை நான் வெளிப்படுத்தின விதத்துல நான் ஒரு ஒரு எழுத்தாளனா ஒரு கவிஞனா இருக்கும்போது எனக்கு அது வாய்ச்சது. எல்லாருக்குமே, நான் இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கிற படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், தோழர்கள் அனைவருக்குமே அந்த உணர்வு இருக்கும். கவிதை என்பது என்ன? உணர்வு தான். உணர்வுகளின் வடிகால் தான் கவிதை. படைப்பு என்பதே உணர்வுகளின் ஒரு அடையாளம் தான். அது ரொம்ப பிடிச்ச கவிதை வார்த்தைகளே இல்லாம ஒரு கவிதை NH5 100 108. இது மாதிரி மெதுவா சொல்லுங்க, நான் நண்பர்களுக்கு அது புரியணும். ஆமா, மறுபடியும் மெதுவா சொல்லுங்க. ஆமா, NHI அதாவது நேஷனல் ஹைவே NH5 ஹைவே 5 100 108. 100ல போனா 108ல தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இது. ஒரு விழிப்புணர்வாக இருந்த கவிதை, எழுத்தே இல்லாம வந்த கவிதை. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காதல் கவிதைகள்ல வந்து தவிர்த்திருக்கலாம் ஒன்றோ இரண்டோ போதாதா, புடவை முழுக்க பூக்கள் ஏன், எடை தாங்குவாளா அவள் அப்படின்னு அந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. காதல் கவிதைகள் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த நீல ஒரு நல்ல கவிதை, எனக்கு பிடிச்ச கவிதை. உன் தொடுதலின் நீளம் நீல, உன் தொடுதலின் நீளம் நீல, விழுந்து கொண்டே இருக்கிறது தாயம். ஆமா, விழுந்து கொண்டே இருக்கிறது தாயம். கரெக்ட். இப்போது நினைத்தாலும் பயமா இருக்கிறது, ஒரே ஒரு நிமிடம் தாமதமா இருந்தாலும் உன் முதல் சந்திப்பே நிகழாது போயிருக்கும். மிகச்சிறந்த புத்தக நிலையத்தின் முகவரி கேட்டார்கள், உன் இருப்பிடம் தந்து விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் அதை குறிச்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா லைப்ரரி அட்ரஸ் கேட்டா நம்மளை தேடி வருவாங்க. என்னோட அப்பா நூலகர் தெரியுமா? என் அப்பா நூலகர். ஆமா, அவர் மறைந்து 20-24 வருடங்கள் ஆகிறது. அப்பாவும் நூலகர் தான். சரி சரி சரி. ஏன்னா மிகச்சிறந்த புத்தகம் சொல்லியிருந்தா நம்மளால சொல்லிக்க முடியாது, புத்தக நிலையம் தானே சொல்லியிருக்காங்க. லைப்ரரியும் ஒரு புத்தக நிலையம் தான், அதனால நமக்கும் இந்த கவிதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பெடுத்துக்கிட்டேன். பயங்கர கோபத்தில் இருக்கேன், யார் யாருக்கோ விருது தருகிறார்கள், உன் பெற்றோரை விட்டு விட்டு. அது மாதிரி ஒரு
அதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் பசங்க மாதிரி கூட்டிட்டு இது மாதிரி திடீர்னு தோன்றதெல்லாம் ரொம்ப காதலில் மூழ்கியவர்கள் எழுதின இதுதான் எனக்கு ரொம்ப பச்சை பாஸ்ல படிக்கும்போது கபிலன் எனக்கு ரொம்ப சீனியர். அவர் எம்ஃபில் பண்ணும்போது நான் செகண்ட் இயர் பிஏ தமிழ் இலக்கியம் பண்ணேன். டிக்கெட்டுக்கு பின்னாலெல்லாம் எழுதுவோம் கவிதைகள். அங்கங்க நிகழ்ச்சி நடக்கும்போது நண்பர்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம கபிலனுக்கும் எங்களுக்கும் ஒரு கவிதைகள் சேலஞ்சிங் இருக்கு. இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இலக்கியங்கள் வந்து பெரும்பாலும் இலக்கியமும் இலக்கணமும் வலுவில்லாம வரும். இப்போ 1.5 அடியில திருக்குறள் எழுதியிருந்தா கூட அதுலயும் 7 ஓசை தான், அதுல எதுகை மோனை எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்த புதுக்கவிதைகள் பாரதியார் பாரதிதாசன் வந்தவங்க கொஞ்சம் அதுல இருந்து மாத்தி எழுதினாங்க. வெண்பாவுக்கு வந்தாங்க அவங்க, நேரிசை வெண்பா ஆசிரியர். அதுக்கப்புறம் புதுக்கவிதைகள் வந்துச்சு. அப்புறம் ஹைக்கூ கசல் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அது 1.5 அடியில அந்த மாதிரி 3 வார்த்தைகள் எல்லாம் வந்துருச்சு. இதோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப அது காலத்தால புதுக்கவிதைகள் வந்து இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. அதை பார்த்துதான் நான் வந்து திரைத்துறையில பாடல்களே எழுதினேன் அப்படின்னு இன்னைக்கும் ஒத்துக்கிற கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அதோட பரிணாமம் வந்து வேற ஒரு திசைக்கு போயிருச்சு. இன்னைக்கு வந்து அந்த பாடல்களுக்கு வந்து இலக்கணத்தோட பொருள் தேடி படிக்கிற மாணவர்கள் இல்ல. மாணவர்கள்னு சொல்றதை விட பொதுவா வாசிக்கிறவங்க வந்து பெரிய பாடலா இருந்தா வாசிக்க மாட்டாங்க. ஆனா ஹைக்கூங்கிறது எல்லாரும் டக்கு டக்குன்னு படிச்சு, இப்ப இத வந்து எடுத்தா லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டு வச்சிடலாம் அந்த ஒரு புத்தகத்தை. அந்த அளவுக்கு அவசர உலகத்துக்கு இது ரொம்ப பயன்பாடா இருக்கு. இந்த மாற்றத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, மாற்றம் வந்துட்டே இருக்கும். அப்பதான் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கதான் செய்யணும். அது அப்படியே தேங்கி இருந்தா குட்டை தானே, ஓடிக்கொண்டிருந்தால் நதி. தேங்கியது குட்டை. அதுக்காக வடிவம் மாறினே இருக்கணும். அதனுடைய உட்பொருள் கருப்பொருள் நான் அந்த பாடுபொருள் சொன்னேன்ல, அதுல மட்டும் நம்ம நேர்த்தியா செய்ய ஆரம்பிச்சா வடிவம் எந்த வடிவமா இருந்தாலும் காலத்தால் நிற்கக்கூடிய கவிதைகள் நிச்சயமா இடம்பெறும். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உற்று நோக்குபவன் தான் கவிஞன், எழுத்தாளன். வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா கவிதைகள்லயுமே உங்க கவிதை கதை எல்லாத்துக்குமே முதல் பாக்கத்துல வந்து உங்க நிறுவனத்தோட இதுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒட்டுப்பழக்கம் படிச்ச உடனே நான் அந்த பிளைவுட் பத்தின உங்க நிறுவன கதையா இருக்கும் தான் நினைச்சேன் கிட்டத்தட்ட. ஆனா அதுல தொழிலாளர்கள், மனிதம், புலம்பெயர்ந்த மனிதர்களோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். குமரேசன் தோழர்கிட்ட நான் நிச்சயமா அந்த புத்தகத்தை தரணும்னு ஆசைப்படுறேன். அவர் நல்ல நுட்பமா வாசிக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுத்த வாசிப்பு. அவருடைய அணுகுமுறையில அந்த நாவல் எப்படி இருக்குன்றதை நான் கொஞ்சம் பாக்குறோம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது எழுதுனதுக்கு அப்புறமா தான் வடக்கன், அதுக்கப்புறமா பெயர் மாற்றத்துல ரயில் வந்தது. இது 9 மாதத்துக்கு முன்னாலேயே நான் எழுதின நாவல் அது. இந்த ரயில் வர்றதுக்கு முன்னால நான் ஒரு 9 மாதங்களுக்கு முன்னாலே என்னுடைய தொகுப்பு வந்து அதுக்கு சௌமா விருதும் அதுக்கு கிடைச்சது. புலம்பெயர்ந்தவரோட வழியை பற்றி எழுதியிருப்பேன். பல்வேறு மாநிலத்திலிருந்து ஒரு கும்படி புண்ணில வந்து தங்கி வேலை பாக்குறாங்க. இப்பதான் நமக்கு மொபைல் எல்லாமே வந்துடுச்சு. பிறந்த குழந்தைங்களை நம்ம போட்டோஸ் பார்க்கலாம், வீடியோல பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், செய்யலாம். அங்க இறப்புன்னு வரும்போது இவங்க போய் சேர்றதுக்குள்ள வெறும் அந்த அஸ்தி மட்டும் தான் இருக்கும். வீட்டுல அப்பாவோ அம்மாவோ யாருமே இருக்க அதுக்குள்ள. ஏன்னா 3 நாட்கள் 2 நாட்கள்லாம் பயணப்படுவானுங்க. ரொம்ப தொலைதூரத்துல இருந்து வருவாங்க. உள்ளூர் மக்களோட வந்து எல்லாருமே வேலை செய்யறதுக்காக தான் வருவாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இவனுங்களால நமக்கு வேலை பறிபோயிச்சு என்றக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுல இருக்கும். முழுக்க முழுக்க HR சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த நாவல்ல நிறைய இருக்கும். மொத்தத்தையும் நான் அந்த நாவல்ல வந்து எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். ஒட்டுப்பலகைன்ற ஒரு நிறுவனத்திலிருந்து பிளைவுட் மேனுபேக்சரிங் மட்டும் இல்லாம அந்த தொழிலாளர்களோட புலம்பெயர்ந்தவங்களோட வழி, அவங்க மனிதநேயம், அவங்களுடைய அந்த HR டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்த ஒட்டுமொத்த கலவை தான் அந்த நாவல். ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல முதலாளியும் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தொழிலாளர்களுக்கு முறையான நிகழக்கூடிய பாலமா தான் அந்த நாவலை நான் கட்டமைச்சிருப்பேன். நல்ல முதலாளிக்கு நல்ல தொழிலாளி கிடைச்சிட்டா அது ஒரு வரம். நல்ல தொழிலாளிக்கு நல்ல முதலாளி கிடைச்சிட்டா அது ஒரு வரம். அதை வச்சுதான் அந்த நாவலை நாங்க எழுதுவோம். உள்ளிருந்தும் பறிபோனது ரோஜா, தள்ளுவண்டியில் வருங்கால மழைகள், மரக்கன்றுகள், சிமெண்ட் ரோடு பிரதான சாலை, ஓலை குடிசை, கிருஷ்ணர் பாதம் தென்படவில்லை, வெள்ளை டைல்ஸ், இலவச பட்டா நிறுத்துங்கள், ஏகப்பட்ட செலவாகிறது. சமூக சூழல்ல நிறைய மரங்களை பத்தி மட்டுமே எழுதியிருக்கீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் ஒருவேளை நம்ம நான் இருசக்கர வாகனத்துல பயணிக்கும் போது சூழல் நிறைய நமக்கு காட்சி படிவம் நிறைய வர்றது வந்து மரங்கள் இருக்கும். மரங்கள் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு காணி நிலம் வேண்டும் சொன்ன மாதிரி
எனக்குன்னு ஒரு இப்ப இருக்கிற இடம் ஃபுல்லா கான்கிரீட் சம்பந்தப்பட்ட, எனக்கு இருக்கிற இடமும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தாலும், தனிப்பட்ட வீடா இருந்தாலும் செடி மாறி வளர்க்கறக்கூடிய சூழல் இல்ல. மொட்டை மாடியில என் மனைவி வளர்க்கறாங்க. கொய்யா செடியில இருந்து வேப்ப மரத்துல இருந்து பூச்செடிகள் வரைக்கும் மாடியில இருக்கு. எனக்கு சிறு வயதுல இருந்தே ஒரு ஆசை, ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு கொய்யா மரம், ஒரு வேப்ப மரம், தென்னை மரம், குறிப்பா எனக்கு பலா மரம் மேல அதீத காதல். அந்த இலை, அந்த ஒட்டுப்பலைகள் கூட அதை எழுதியிருப்பேன். அந்த காட்சியில வரும் அந்த பலா மரத்தை பத்தி. அதன் இலை, அதோட இலை வந்து ஒரு டார்க் கிரீன், நல்ல ஷைனிங், நல்ல மினுமினுப்பா இருக்கும். அது நில ஒளியில பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும். அது பனித்துளியில பார்க்கும்போது அழகான பெண்ணின் நடு நெற்றில் இட்ட பொட்டு மாதிரி இருக்கும். அந்த அழகான மரம் எனக்கு, அதுவும் பூக்கின்ற காலத்தில் அந்த வாசம் இருக்கு பாருங்க, பிறந்த குழந்தைய கையில எழுந்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு அற்புதமான மரம். என்னால வளர்க்க முடியல. காரணம், எனக்கு இருக்கிற இடத்துல, சிறு இடத்துல அது எனக்கு பலாமரம் வைக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. இருக்கு, இன்னொரு இடம் இருக்கு. ஓய்வுக்கு பிறகு அப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை நான் நிர்மாணிச்சிருக்கேன். காலம்தான் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். சோறு காத்திருக்கும் நாலைந்து நாய்கள், அது ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இருசக்கர வாகனத்தில் 51 பேர் பயணம், இறைச்சி கோழிகள் அப்படின்னு போட்டு அதோட படத்தோட அது இருந்தது. அந்த அப்ப அது உங்களுக்கு டக்குன்னு புரியும். 51 பேரானோடனே எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. பேருந்து நிறுத்தத்தில் நிகழ்ந்த விபத்து, நிற்காத பேருந்து, 7வது மாடியில் பூச்சி வேலை, கீழே சித்தாளின் குழந்தை. அவங்க எத்தனை மாடி கட்டினாலும் அவங்க இருக்கிறது குடிசைதான், அது அவங்களோட வண்டி. எனக்கு வராத புத்தகம் ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்க நினைச்ச கேள்வி இந்த கொரோனா குறித்து தான். கொரோனா காலத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. இன்னமுமே அதுல நலிவடைந்த தொழில்கள், நலிவடைந்த குடும்பங்கள் நிறைய இருக்கு. அது குறித்து யாரும் பெருசா எழுதி நான் படிக்கல. ஆனா நீங்க கவிதை கொரோனான்னு வராமலே அதுல பல கவிதைகள் 144, அது 144 நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம், தடை உத்தரவு இல்லையா? அதை குறியீடாக வச்சு 144 கவிதைகள் எழுதுனேன். கொரோனா கவிதைகள். கொரோனா என்ற வார்த்தைகள் எல்லாமே ஒரு இடத்துலயும் கொரோனா இருக்காது. 144 கவிதைகள் எல்லாமே கொரோனா கவிதைகள். கொரோனா என்ற வார்த்தை இல்லாம எழுதப்பட்ட கவிதை அது. அதுக்கு மானபாஸ்கரனா அணிந்துரை கொடுத்திருப்பாரு. அணிந்துரை தலைப்பு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நான் ரொம்ப நேசிச்சேன் அந்த ஒற்றை வரி. சுருக்கு பைக்குள் சீன பெருஞ்சுவர். அவர் அணிந்துரை கொடுக்கிறார், சுருக்கு பைக்குள் சீன பெருஞ்சுவர் என்றார். அவர் ரொம்ப ரொம்ப நேசிச்சு சிலாகிச்சு அவரு கொடுத்த அணிந்துரையில அந்த புத்தகம் அது. பொம்மை துப்பாக்கியை வைத்து சுடுகிறது குழந்தை, தத்ரூபமாக இருக்க துடிதுடித்தபடி மண்ணில் சாய்கிறான் தந்தை, கதறி அழும் குழந்தையை சமாதானப்படுத்த கரடி பொம்மையை அதனிடம் தந்து கடிபடாமல் இருக்க தப்பித்து ஓடுகிறான். அவனோடும் நிலைமை கண்டு சிரித்தபடி விரட்டுகிறது அப்பாவை கரடியோடு. இது வந்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் ரொம்ப இயல்பா நல்லா இருக்கு. இது நமக்கு காட்சி படிவம் தான். ஒவ்வொரு கவிதையும் நான் ஆரம்பத்துல பேசினேன் இல்லையா? ஒரு எலக்ட்ரானிக் ஒரு கடிகாரத்தை பார்க்கும்போது 11 மணி 11 மணி துளி 11.11. கடிகாரத்தை பார்க்கும்போது 11.11. அதை பார்த்த உடனே எனக்கு கவிதையா வந்தது 11.11. அது கொஞ்சம் தத்துவமாவே அதை வச்சு அதை எழுதியிருப்பேன். எனக்கு இது தென்படுகிறது என் வீடும் பக்கத்து வீடாய். 11.11. அந்த கேப் இருக்கு இல்லையா? 11 பக்கத்துல ஒரு 11, 11 பக்கத்துல ஒரு 11, நேரம் 11 நிமிடம். அதுதான் அதனுடைய அந்த கவிதையோட டைட்டில். எனக்கு இது தென்படுகிறது என் வீடும் பக்கத்து வீடாய், நடுவே போக்குவரத்துக்கான இடம், கதவற்ற வீடு பன்மடங்கு வசதி, தோன்றும் போது நுழையலாம், அவ்வாறே வெளியேறலாம், மூடாதிருப்பதால் தட்டவும், அழைப்பு மணியை அழுத்துவதும், யாராவது இருக்கீங்களா, இவை ஏதும் தேவையற்றது, தேவை என்பதும் அர்த்தமற்றது, சேமிப்பதும் பதுக்குவதும் இங்கே கெட்ட வார்த்தைகளால் தடை செய்யப்பட்டிருக்கிறது நிரந்தரமாய், எதை கொண்டு வந்தாய் இழக்க, இது இங்கே மாயிலை தோரணம், கதவே இல்லாத நெற்றியில் மஞ்சள் குங்குமமும் நிறங்களே, திறந்திருக்க காவல் இல்லை, திறந்தே இருக்க காவல் இல்லை, யாராவது வந்தால் சற்றே யார் என்று சொல்லவும் வாய்ப்பு இல்லை, உனக்கு வேண்டியது கிடைத்தால் எனக்கு வேண்டியதும் இருக்கு, உலக சமாதானம் சன்மார்க்கம், தெல்ல தெளிவாய் நல்ல நேரம் என்பது, தெல்ல தெளிவான நேரம் என்பது 11க்கு 11.
ஒரு காட்சிப்படுவோம், ஒரு கடிகாரத்தை அதை பாக்குறோம், அதை அப்படியே அது கவிதையாக்கணும். அது நீங்க ஃபர்ஸ்ட் அதை கேட்ட கேள்விக்கு இதுலயே நான் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கட்டுமே தான் இந்த கவிதையை நீங்க பேசும்போது அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அருமை, ரொம்ப அருமையா இருக்கு. மழலையை பள்ளிக்கு செல்லும் மழலையை மழையும் மழையை மழலையும் ரசிக்க ஒன்று பொழிகிறது, இன்னொன்று நடக்கிறது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நடுவில் நிகழ்கிறது ஒன்று, அது நனைதல். அதாவது காதலிக்கும் பொருந்தும். ஆனா இது நீங்க கேள்வி நல்லா இருந்தது. இன்னொரு கேள்வி, எழுத நினைக்கிற ஒரு வருங்கால கவிஞர்களுக்கோ இல்ல இப்ப நிறைய பேர் வந்து முகநூல்ல எழுதுறாங்க, அப்புறம் முகநூல்ல எழுதுனதை படிச்சுட்டு புத்தகம் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எழுதுறவங்க சில பேர் புத்தகம் போடவே விரும்புறது இல்ல. சில பேர் புத்தகம் போட்டாலும் அது யார் படிக்கிறா, யார் விற்க மாட்டேங்குது, நானே தான் வச்சிருக்கேன் 50 புத்தகம் வாங்கினேன், அது 50 வீட்டுல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வாசித்தல் வந்து நலிவடைஞ்சு போயிருக்கிறதா நினைக்கிறேன். இதோட ஒரு மாற்றத்தையோ இல்ல இத ஏற்றத்தையோ எப்படி தரலாம்? இல்ல இல்ல, இப்போ நல்ல நுட்பமா வாசிக்கிறாங்க, வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்குதான் நினைச்சிட்டு இருக்கோம் வாசிக்கிறது இல்லைன்னு. இப்ப வரக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இளம் எழுத்தாளர்கள் அவ்வளவு பிரமிப்பா எழுதுறாங்க. அது நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்கான தொப்பை ஒன்று கூட இல்லை, அவ்வளவு அழகா எழுதுறாங்க. சின்ன சின்ன வார்த்தைகள்ல அவ்வளவு அழகா செதுக்குறாங்க. கற்பனை திறன் அபாரமா இருக்கு, அவங்களுடைய வடிவமைப்பும் வித்தியாசமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நம்ம இன்னும் அவங்க கிட்ட போலையோன்ற மூத்த எழுத்தாளர்கள் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. அது சொல்லக்கூடிய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப வர எழுத்தாளர்கள் மிக சிறப்பா எழுதுறாங்க, அவ்வளவு நுட்பமா எழுதுறாங்க. அவங்க கிட்ட இவங்க இன்னும் போலன்றதுதான் மூத்த எழுத்தாளர்களும் நம்ம மனதார அதை சொல்லணும். அது இப்ப நிறைய வாசிக்கிறாங்க நண்பர்கள். இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப வாசிக்கக்கூடிய தன்மை இப்போ ரொம்ப பெருகி இருக்கு. அதனாலதான் முகநூல்ல இத்தனை கவிதைகளும் இத்தனை புத்தக கண்காட்சியில் புத்தகங்கள் விற்பனை ஆவதற்கு காரணமும் அதுதான். நிறைய வாசிப்பாளர்கள் இப்ப வந்திருக்காங்க. அதனுடைய எதிரொலி தான் வாருங்கள் வாசிப்போம் உங்க நிகழ்ச்சி. துண்டான் பேர்கள், கடப்பாறையில் கண்ணீர்கள், காலில் முள் வழி இல்லை, மரத்தில் ஆணி, அறுக்கப்பட்ட மழைக்கடுக்காய் மரக்கடையில், காட்டுக்குள் லாரி, லாரிக்குள் காடு, வெட்டிய மரங்கள். இது வந்து முரண். அத அந்த திருமூலர் எழுதுற மாதிரி அவர் 4 வார்த்தையை வச்சுக்கிட்டு 4 வரி எழுதுவாரு. அது மாதிரி திரும்ப திரும்ப வர்றது அழகா இருந்தது. மரம் வெட்டிய களைப்பு, உறங்க போகலாம் மரநிழலில். மறுபடியும் அந்த மரம் வெட்டினாலும் அந்த நிழல்ல தான் அவங்க படுத்து உறங்க நினைக்கிறாங்க. வெட்டிய மரத்திடம் மன்னிப்பு வெயில், வெட்டுப்பட்ட மரம் கதறுகிறது மழையை நினைத்து. மரித்தாலும் மரம் மனிதனுக்கு உதவும் சவப்பெட்டியாய். எனக்கு கோடாலி உனக்கு மண்வெட்டி, இப்படிக்கு மரம் அழிக்க மனமில்லை மரங்கள் கரும்பலகையில். இப்படி வந்து எல்லா இதுவுமே நல்லா இருக்கு. அது மாதிரி மகன் நினைவு, தொழுவத்தில் வைக்கோல் கன்று, மனமுடித்து சென்ற மகளின் ஆடைகளை அணைத்தபடி அம்மா, புலிக்கிளையில் பழம் உண்ணும் அணில், மகள் நினைவு. நிறைய மழலைகளை பத்தி அவ்வப்போது கீரைக்கு நீர் தெளிக்கும் வாடிய ஆயா. இது வந்து நேர்ல பார்த்துட்டு நமக்கு ஏற்படுற ஒரு சின்ன சின்ன வழிகள் இல்லை. தமிழ்நாடனோட துணைவியார் அண்ணி அமுதா தமிழ்நாடன் எனக்கு தொலைபேசியில் அழைச்சு இந்த கவிதைகள் காலை நேரத்தை என்ன ஒரு மாதிரி பண்ணிடுச்சு இந்த கவிதை அப்படின்னாங்க. என் நெருங்கிய அண்ணி ரொம்ப தீவிர வாசிப்பாளி, அவங்க ரொம்ப நேர்த்தியா எழுதக்கூடிய அண்ணி. அவங்களுக்கு என்னோட கவிதைகள்னா கொள்ளை பிரியம். வாசிக்கும் போது எங்கேயாவது தென்பட்டதுன்னா அந்த கவிதைகள் சிலாகிச்சு எனக்கு தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய நெருங்கிய அண்ணி அவங்க. 3 கதைகள் எழுதியிருக்கா சொன்னாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னொன்னு வந்து நம்ம நரிக்குறவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய ஸ்டிக் ஒண்ணு வச்சுட்டு அந்த முனையில காந்தகத்தை வச்சுக்கிட்டு மண்ணுல கிளறிக்கிட்டே போவாங்க. அதுல கிடைக்கக்கூடிய இரும்பு துகள்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அதை வித்துட்டு அது ஒரு வாழ்க்கை வியாபாரமா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள மையப்படுத்தி அந்த சமூகத்தையும் அவங்களுடைய வறுமையையும் அதுல என்ன கிடைக்கும் அதை சேகரிக்கும் போது அவங்களுக்கு உண்டான அவலங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது அவங்க கூட இருந்து பேச வச்சு நான் எழுதணும்னு நினைக்கக்கூடிய நாவல் அது. ஒரே ஒரு முறைதான் நாரவாரி குப்பம்னு ஒரு கிராமம் இருக்கு,
அங்க கிட்ட போயிட்டு ஒரு 2 மணி நேரம் தான் நான் இருந்தேன். சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. ஏன்னா வெறும் கதைகள்ல கதைகளா போகக்கூடாது, அது கதையாவே ஆயிடும். கதையில சில விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணும்போது தான் காலத்துக்கு நிற்கக்கூடிய படைப்பா வரணும்னா மெனக்கடணும். மெனக்கடாம எதுவுமே இல்ல. ஒரு நாவல் எழுதிட்டோம்ன்றது ஒரு விஷயம் இல்ல. நாவல் பேசப்படணும். பேசப்படுறதுக்கு அதுக்கு சில விஷயங்கள் அதில் இருந்தாதான் காலகாலத்துக்கு அந்த கவிதை நிற்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி கணியன் பூங்கொன்றார் அந்த ஒண்ணுதான் எழுதினார். இன்னைய வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு படைப்பை நம்ம தேர்ந்தெடுத்து படைப்பு எழுதணும் போது மெனக்கடணும். நிறைய அதுல தேவையான வெறும் டேட்டா மட்டும் இருக்கக்கூடாது. நாவல்ல டேட்டா இல்லாம நாவலும் கிடையாது. டேட்டா இருக்கணும். அந்த டேட்டாவை ஒரு கொடுக்கிற விதத்துல நம்ம அங்கதான் எழுத்தாளனா இருக்கலாம். மத்தவங்களுக்கும் எழுத்தாளனுக்கும் மாறக்கூடிய விஷயம் என்னன்னா எழுத்தாளுமை அங்க. அது கதையோட அந்த விஷயம். இப்போ நான் ஒட்டு பழகியும் அப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கும். 7-8 டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து வச்சு எழுதியிருப்பேன். ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு போயிட்டு இருப்பாரு நரேந்திரன். அவங்க அப்பா சீரியஸா இருப்பாங்க, மனைவி போன் பண்ணுவாங்க. அவன் அவசரத்துல போன் எடுக்கும்போது போனுக்கு நழுவி கீழே ஆக்சிலேட்டராண்ட கீழே விழுந்துரும். பத்மஜா ஆக்சிலேட்டரில் கதறி கொண்டிருந்தாள். இவன் கையில போன் கிடையாது. அப்பா இறந்துட்டார் என்ற செய்தி அதுக்குள்ள வந்துரும். ஹாஸ்பிட்டல்ல பேசும்போது அவன் பயந்து போயிட்டு வண்டி ஓட்டும் போது அந்த அப்படியே போன் கீழே விட்டுருவான். அந்த போன் குனிஞ்சு கூட எடுக்க முடியாது. ரொம்ப விரைவான நெடுஞ்சாலை பயணம், கீழே இருந்து எடுக்க முடியாது. அதை நான் அது எழுதும் போதே ஒரு கவிஞனா ஒரு நாவல் எழுதும் போது நம்ம மாறுபட்ட கண்ணோட்டத்துல தெரியும். அதை சாதாரணமா எழுதாம இப்படி எழுதியிருப்பேன். பத்மஜா ஆக்சிலேட்டரில் கதறி கொண்டிருந்தாள். அந்த மாதிரி அதுல என்னை நீ மறவாதேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவுடைய படைப்புல வரும்போது அப்படிதான். பஞ்சு மனசுக்காரர் மூக்கில் பஞ்சு இருந்தது. அவர் வீட்டை விட்டு கடைசியில போகும்போது இடது செருப்பை வலதிலும் வலது செருப்பை இடதிலும் திரும்பி அண்ணாந்து பார்த்தார். அந்த பார்வையின் நோக்கம் அதோடு முடிவுற்றது. அந்த மாதிரி நம்ம படைப்பிலேயே அங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பதிவு செய்யணும். அப்பதான் அந்த நாவல் இல்ல கவிதை சிறப்பா இருக்கும். ஏதோ வாங்கணும், ஏதோ ஒரு படிச்சோம், அதோட மறந்துட்டோம்ன்றது இல்லாம ஒவ்வொரு கவிதைகளையுமே ஒரு படைப்பையும் சரி காலகாலத்துக்கு நிக்கிற மாதிரி எழுதணும் என்பதுதான் என் எண்ணம். இன்னும் படைப்புகள் மத்தவங்க மத்தியில இருக்குன்னா அப்படி எழுதப்பட்ட படைப்புகள் தான் மனிதர்கள் மனதில், வாசிப்பாளர்கள் மனதில் இன்னும் நிக்குது. வாசிப்பாளர்களுடைய நேரத்தையும் நம்ம விரயம் செய்யக்கூடாது. இருக்கிற நேரத்துல அவங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறாங்க, அரை மணி நேரம் உட்கார்ந்து வாசிக்கிறாங்கன்னா அதுல விஷயம் இருந்தால் விஷய தானத்தை கொடுக்கணும். தானத்துல மிக சிறந்த தானம் விஷய தானம் தான். சிறப்பு. உங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல, இது மொழிப்பற்றா இல்ல இலக்கா, இவ்வளவு எழுதணும், இன்னும் இவ்வளவு செய்யணும், நம்ம தாய்மொழிக்கோ இல்ல நம்மளால முடிஞ்சதோ அது மாதிரி எதுவும் குறிக்கோள் வச்சிருக்கீங்களா? முதல்ல என் தாய்மொழி தமிழ் இல்ல. என் தாய்மொழி தெலுங்கு. தாய்மொழி எந்த தெலுங்கு. ஆனா நான் பிறந்த 6 மாதத்திலே சென்னை வந்துட்டேன். ஆமா, என்னோட தாய்மொழி தெலுங்கு தான். பிறந்த 6 மாதத்துல அப்பா எங்களை எல்லாம் இங்க இருக்கு. நான் 6 மந்த்ல நான் சென்னைக்கே வந்துட்டேன். நானு எனக்கு மொழி பற்றுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் தமிழ் மேல ரொம்ப. அதனால்தான் நான் எம்ஏ தமிழ் இலக்கியம் எடுத்தேன், எம்ஏ தமிழ் இலக்கியம் எடுத்தேன். ஆனா வேலை செய்யறது நார்த் இந்தியன் கம்பெனி கிட்ட. அட்டாரா MM ஆச்சார் சாத்தின் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. அங்க ஹிந்தி, வீட்டுல வரும்போது தெலுங்கு, நண்பர்கள்கிட்ட தமிழ், அந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு கிளையில அமரக்கூடிய பறவை மாதிரி நான். உங்க நிறுவனம் சார்ந்த பணியாளர்களுக்கு நீங்க எழுதுறதையோ இல்ல இந்த கவிதை நல்லா இருந்ததுன்னு விமர்சனம் பண்ற இதுவோ ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். இல்ல, இருக்கு. நிறைய அங்க நண்பர்கள் நிறைய தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. இன்னும் என்னோட கம்பெனி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் விஷ்ணு கிமானி, நான் எழுதுறேன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தாய்மொழி தெலுங்கா வச்சுட்டு தமிழ்ல எழுதுறாங்க, ரொம்ப பிடிக்கும். நண்பர்கள் மூலியமா Facebookல அங்க எங்க அவருடைய விஷயங்கள் அவருக்கு போகும்போது அந்த மேகசின்லயே போட்டிருக்காரு. ஒரு தடவை ஆபீஸ்ல கூப்பிட்டு பெரிய விழா மாதிரி ஒண்ணு நடத்தினார். நான் அந்த நேரத்துல 8 தொகுப்பு வெளியிட்டு இருந்தேன். 8 தொகுப்பு வெளியிட்டது அவருக்கு அப்புறமா தான் தாமதமா தெரிஞ்சது. அதாவது இப்ப வேலை நேரத்துல எழுதுறேன் போது வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ற முதலாளிங்க மத்தியில இன்னும் எவ்வளவு நாள் நான் உனக்கு என்ன தேவையோ நான் உதவி செய்யக்கூடிய என்னுடைய நிர்வாக இயக்குனர் தான். அதனால்தான் அவருக்கு சமர்ப்பணம் கூட கொடுத்திருப்பேன். 1000 குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு கிமானிக்கு சமர்ப்பணம் கொடுத்திருப்பேன்.
இந்த ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். 8:20க்கு முடிச்சுக்க சொன்னாங்க. டீச்சரை பத்தி எழுதியிருந்தீங்க, தங்கம் டீச்சர், MSc BEd, ஆமா. மாதவரம் பள்ளியில். அந்த கவிதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது இருக்கு. வந்து அது அது நான் மாதவரம் அரசு மேல்நிலை பள்ளியில் தான் நான் படிச்சேன் நானு. ஒரு வித்தியாசமான, ஏன்னா தங்கம் டீச்சர்ன்றவங்க என் நண்பனோட அம்மா வந்து தையல் டீச்சர், அவங்க பேரும் தங்கம், இவங்க பேரும் தங்கம். இவங்க கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க. வித்தியாசப்படுக்கிறதுக்காக இவங்க ஹைட்டா இருப்பாங்க, ஐபிடின்னு சொல்லுவாங்க. ஹைட்டா இருக்கிறதுக்கு ஐ வச்சுட்டு பி தங்கம், அப்படி அவங்க பேர் வந்து பி தங்கம். அதனாலதான் அவங்களுக்கு தங்கம் டீச்சர். அவங்க அப்போ MSc BEd. மாதவரம் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் கவிதை வாசிக்கணுமா, அவங்கள பத்தி சொல்லலாமா? இல்ல, நான் வந்து என்னோட கேள்வியை தான், நானே கவிதை கூட வாசிச்சிருவேன். நீங்க இலக்கியம் கல்லூரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அந்த ஒரு டீச்சரை பத்தி மட்டும் எழுதியிருந்தீங்களே அப்படிங்கறதுக்காக தான் கேட்டேன். ஆமா, வாசிக்கும் போதே, நாங்க படிக்கும் போதே ஒரு நெருங்கிய தோழியா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க, ஒரு சித்தியா இருப்பாங்க, சக தோழியா இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வரைக்கும் நான் 2 வருடங்கள் அவங்க கூட இருந்தேன். நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய நீங்கெல்லாம் எங்கேயோ போயிடுவீங்க, எனக்கு மாச சம்பளம் வந்துடும், ஆனா நீங்க நல்லா போனோம். நாங்க படிச்சது அரசு மேல்நிலை பள்ளி தான். அதனால அவங்க எங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தைகள் மட்டும் சொல்லாம அவங்க மனதளவுல மாணவர்களை அப்படி நேசிச்ச ஒரு அருமையான ஆசிரியை. அதனால இத்தனை வருடங்களான இப்ப அவங்க இருக்காங்களா, தெய்வம் ஆயிட்டாங்களா கூட தெரியாது. எனக்கே 56 வயசு ஆயிடுச்சு. அவங்க எப்பயோ இருந்திருக்கலாம். எங்கேயாவது ஒரு மூலையில அந்த டீச்சர் இருந்தாங்கன்னா இந்த கவிதை அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாவே இருக்கட்டும். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு தொகுப்பு, ஒரு கவிதை, நீங்க என்னவா நினைச்சு எழுதுறீங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க யாரு உங்களுக்கு குரு, யாரு வழிகாட்டுதல், எதுவுமே இல்லை. என்னோட இப்போ இந்த டீச்சரை நான் இந்த புத்தகத்துல நான் வாழ வச்சிட்டு இருக்கேன். காலகாலத்துக்கும் பின்னகர்ந்த முந்தைய நாட்கள் என்ற தொகுப்பு இருக்கும். என் மறைவுக்கு பிறகும் என் வரும் சந்ததிகள் யாராவது ஒரு நண்பர்கள், மாணவர்கள் யாராவது ஒரு இந்த தொகுப்பு எடுத்தா கூட தங்கம் டீச்சரை பத்தி. இப்போ இந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம் தங்க டீச்சர். அந்த தங்கம் டீச்சர், அந்த தங்கம் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனாலும் தங்கம் தங்கமா இருக்கிறது. சிறப்பு. உங்க அம்மா கவிதைகள் தான் எனக்கு மீண்டும் சொல்றேன். அந்த நல்ல உயரம் நீ, போதுமான உயரம் நீ, போதுமான உயரம் நீ, மின் தகன மேடையின் சிம்னி வழியாக வெளியேறினார். அவசர பணி நிமித்தத்தில் ஏதோ ஒரு கவனத்தில் இறங்கிய படையில், அதுவும் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜனனம் மரணம் இயல்பு, எப்படி எப்போது திரும்பும் என் இயல்பு இல்லை என்பதில் இத்தனை இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மாவோட வழியை தான் அதுலயும் சொல்லியிருந்தீங்க. சரி, நான் இதோட என்னோட கேள்விகளை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வாசகர்கள், நேயர்கள் வந்து குழுவுல இருக்கவங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றிங்க சுசிலா, மிக சிறப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்தாலும் வந்து நீங்க முழுமையாக பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. முதல்ல உங்களுக்கு பாராட்டுகள். நம்ம நண்பர் நந்தாவோட புத்தகங்கள்ல படிச்சு நீங்க இவ்வளவு உள்வாங்கி அதை கேள்வியாக தொடுத்து நந்தாவோட மறுபக்கம் வந்து இன்னைக்கு நிறையவே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்க மூலியமா கிடைச்சது. அதனால முதல் பாராட்டும் வாழ்த்துக்களும் வந்து உங்களுக்கு. அடுத்தது நண்பா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து வாருங்கள் படைப்போம் குழு மூலியமாக சந்திப்பது. இன்னைக்கு காலையிலே உங்களை அழைக்கணும்னு நினைச்சேன். மற்றொரு தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில இருந்ததுனால, வேலையில இருந்ததுனால இன்னைக்கு உங்களை அழைக்க முடியாத ஒரு மறந்தால் தானே நண்பா நினைப்பதற்கு. உண்மை உண்மை உண்மை. எங்கெல்லாம் காத்திருக்கோ அங்கெல்லாம் உன் குழல் இசை இருக்கும். நன்றி நன்றி நண்பா, நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம ஐயாவை பத்தி, குமரேசன் ஐயா பத்தி நீங்க ரொம்ப ஸ்லாகிட்டு பேசுனீங்க. அதனால முதல்ல வந்து ஐயா குமரேசன் ஐயா வந்து தன்னோட கருத்துக்கையோ கேள்விகளையோ எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முதல்ல வந்து அழைக்கிறோம். ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்த்துகள். மகிழ்ச்சி ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? உடல்நிலை பரவாயில்லையா? நல்ல முன்னேற்றம். மகிழ்ச்சி ஐயா. அது தொடர்ந்து எழுதவும் ஆரம்பிச்சேன். எங்க மகிழ்ச்சி நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். தோழர்களுடைய ஊக்கம் தான் முக்கியமான காரணம் இருக்கு. நிச்சயம் ஐயா. நன்றி. சரி, இப்போ நாடே வந்து கணேசனை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. கணேஷ இங்க நம்ம கவிதையை கொண்டாடிட்டு இருக்கிறோம்.
கவிதை சதுர்த்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கவிதையின் பிறப்பை, கவிதையின் வளர்ப்பை, கவிதையின் தாக்கங்கள் எல்லாம் இங்க பேச முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாருங்கள் படைப்போம் குழுவினுடைய அடிப்படை செயல்பாடே அதுதான். வெறும் படைப்பாளியை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த படைப்பு சார்ந்த உணர்வுகளை பகிர்வது என்பது இந்த குழுவுடைய அடிப்படையான ஒரு செயல்பாடாகவும் பயனாகவும் இருக்கிறது. இன்றைக்கும் அதை நுகர முடிந்தது. அதற்கான என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால கவிதையை பற்றிய தொடக்க கேள்விகள்ல நீங்க சொன்ன சில கருத்துக்கு, கவிதை என்பது எழுதுவதல்லன்னு ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, அதுக்கு அண்மையில நான் ஒரு கவிதை நூலுக்கு எழுதின அணுந்துரையில வந்து முதல் பகுதியை மட்டும் எடுத்து முகநூல்ல பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் அதை வரவேற்றாங்க. அது என்னன்னா, கவிதை என்பது உருவாக்கப்படுவதில்லை, அது எங்கும் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவரை கவிஞர் என்று சொல்கிறோம், அதை பிடித்து கொடுக்கிற வேலையை படைப்பாக்கம் என்று சொல்கிறோம், அவர் பிடித்து கொடுப்பதை படைப்பு என்று சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதியிருந்தேன். என்னோட தோன்றிய நீங்க சொன்ன அந்த கருத்து, அந்த என்னுடைய அந்த கருத்துக்கு நானும் உங்க கூட சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருந்தது. அந்த அதனால கூடுதல் ஒரு படைப்பாளியுடைய அங்கீகாரம் இல்லையா, தியாகமும் அதை எடுத்துக்கிறேன். நிச்சயமா அது கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. இப்ப அது மாதிரி சுசிலாவும் நல்ல நீங்க சொன்னது போல என்ன கவிதையை எப்படி ரசிச்சு உள்வாங்கிறோமோ அது மாதிரி ரசிச்சு வெளிப்படுத்தவும் செய்யணும். எப்படி நிறுத்தி வாசிக்கிறார் நீங்க அப்பப்ப சொல்ல வேண்டியது. நிச்சயமா சுசிலா அவங்க அடுத்தடுத்த தன்னுடைய முயற்சிகள்ல என்ன கவிதையை எப்படி சொல்லணுங்கிற அந்த கலையும் அவர்கள் பிடிபட்டு விடும் நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரியான கேள்விகளை வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட படைப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அந்த வாசிப்பு ஈடுபாட்டை மிக சிறப்பாக அவர் வெளிப்படுத்தினார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. 2 கேள்விகள் வச்சிருக்கிறேன். முதல்ல சுசிலாட்ட அந்த கேள்வி கேட்டுறேன், அப்புறம் உங்ககிட்ட வர்றேன். சுசிலாமா, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க கவிஞருடைய பலவிதமான கவிதைகளை இங்க வாசிச்சு காமிச்சீங்க. உணர்வு சார்ந்த கவிதைகள், வாழ்க்கை நிகழ்வு சார்ந்த கவிதைகள், உறவு சார்ந்த கவிதைகள், பலமான கவிதைகளை நீங்க வாசிச்சு காமிச்சீங்க. இப்படி இப்ப நீங்க வாசித்த அந்த கவிதைகளில் என்ன பொதுத்தன்மையை நீங்கள் காண்கிறீர்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது இப்போ பின்னகர்ந்த முந்தைய நாட்கள், உம்மா, நீ, நிலவொளியில் பனித்துளிகள், ஒட்டுப்பலகை, இந்த 5 புத்தகங்கள் எனக்கு வந்ததுங்கய்யா. நீங்க சொன்னத நீங்க சொல்லும் போது நான் குறுக்க வரக்கூடாதுன்ட்டு விட்டுட்டேன். கவிஞர்கள் உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள் அப்படின்னு எங்க ஆசிரியர் சொல்லுவார். நீ சரியா வாங்கிக்கல. கவிஞர்கள் பிறக்கிறார்கள் நான் சொல்லல. கவிதை உருவாக்கப்படுவதில்லை. கவிதை யாரும் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. கவிதை எல்லா இடத்துலயும் இருக்கு, அதை பிடிச்சு கொடுக்கறவங்க தான் கவிஞர் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க மா அப்படின்னு எழுதுறதுல அந்த ஒரு தாய்ப்பற்று பொதுவாவே எல்லாத்துலயுமே அவர் நேசம். அந்த ஒட்டுப்பலகை கதையா இருக்கட்டும், காதல் கவிதையா இருக்கட்டும், நிலவொளியில் பனித்துளிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மனிதநேயம் தான் அதிகமா இருக்கு. மரக்கன்றுகளோட வலி, குழந்தைகளோட வலி, பறவையோட வலி, எல்லா உயிரினங்கள் வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி அவர் வந்து மத்தவங்களோட உணர்வுகள்னா அம்மா, பணியாளர்கள் அப்படிங்கிற மனிதத்தையும் தாண்டி எல்லா உயிர்களையும் ஓரறிவு ஈரறிவு உயிர்களையும் எல்லாத்தையும் சமமா பார்க்கிறாங்கிறது என்னோட மொத்த புத்தகத்தோட என்னோட கருத்து. அதுதான் நந்தகுமார் சாரை பொறுத்த வரைக்கும். பிற பறவைகள், மரம், செடி, கொடி, அங்க இருக்கிற பறவைகள், மாடு, இன்னும் மாடெல்லாம் அழகா சொல்லியிருந்தாரு. கோழியை பத்தின வருத்தம், நாய், பூனையை பத்தின வருத்தம், அப்புறம் தாய், அப்புறம் மகள்களோட செல்லம், மனைவி, எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருந்தது வந்து எனக்கு அந்த அன்பு மட்டும்தான் தெரிஞ்சது. அதிகப்படியான அந்த மனிதநேயம் மட்டும் இருந்தது. மகிழ்ச்சி. மிக சரியா. நீங்க வெறுமனை வாசிக்கல, இந்த நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கூட நீ யோசிச்சுட்டுலாம் சொல்லல, மனசுக்குள்ள ஏற்கனவே அதை நீங்க பதிச்சு வச்சிருக்கிறீங்கிறத அவங்களோட பதில் உடனடியாக வெளிப்படுத்துது. சிறப்பு. இப்ப கவிஞர்கிட்ட வர்றேன். துரை நந்தகுமார் வந்து முன்பு புக் டேல எழுதின
சில கவிதைகள். அதுல ஒரு கவிதை என் மனசுல, ஏன்னா பல கவிதைகளை இப்ப நம்ம படிக்கிறோம், பத்திரிகை துறை இருக்கனால பல கவிதைகள் நமக்கு வந்து சேருது. இப்படியான தொடர்த்துல சில கவிதைகள் நம்ம மனசுல அப்படி பச்சுன்னு ஒட்டிக்கும். அப்படியாக ஒரு நினைவுல இருந்த ஒரு கவிதை வந்து சரியான வார்த்தைகள் பிடிபடாமலே இருந்தது. என்ன ஒரு கவிதை, ஒரு கவிதை, குறிப்பிட்ட கவிதை மனசுல குடியே இருந்தது. அந்த கருத்து மட்டும் எனக்கு நினைவு இருந்தது. அம்மா வந்து மருத்துவமனையில படுத்திருப்பாங்க, அந்த டாக்டருக்கு புரிஞ்சு கேட்பாங்கன்ற மாதிரியான ஒரு கவிதை. அப்புறம் அதை இல்லை மறுபடியும் தேடுவோம்னு சொல்லி இந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடி புக் டே தளத்துல போய் தேடினேன், கிடைச்சிருச்சு. அது அந்த கவிதையில அந்த தொகுப்பு கடைசி கவிதை 2023 எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையை அப்படியே வாசிச்சு காட்டுறேன். மருத்துவமனையில் நீ கிடந்த துயரமான தருணத்தில் மருத்துவர் குழு மெல்ல குனிந்து என்னம்மா செய்யுது கேட்டபோது ஒரு வாய் சோறு இறங்க மாட்டேங்குதுயா, இறங்க மாட்டேங்குது டாக்டர். நீ சொன்ன போது என் அடிவயிற்றில் இருந்து இன்னும் கேட்கிறோர் அலர். அம்மா அப்படி சொன்ன, இவரோட அடிவயிற்றிலிருந்து இன்னும் கேட்கும் ஒரு அலறல். உம்மா, நீங்க சொன்னீங்க அந்த உம்மா, அந்த அப்படி சொல்லிக்கிறது. அப்ப அது என்ன தோணுச்சுன்னா, நம்ம அம்மாவுடைய அந்த பசிய, கடைசி நேர பசிய, சாப்பிட முடியாம போறதுனால ஏற்படுற பசி, சாப்பாடு இல்லாம போகல அவங்களுக்கு, ஆனா சாப்பிட இறங்க மாட்டேங்குதுங்கிற அந்த உடல்நிலை சார்ந்த அந்த இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா, விசாரிச்சிருக்கிறோமா, எத்தனை பேர் விசாரிக்கிறோம், அப்படியான சிந்தனைலாம் அப்போ கொடுத்தது. இப்ப யோசிக்கிற போது இன்னும் விரிந்த சிந்தனைகள் கிடைக்கிறது. எப்படியெல்லாம் நம்ம வந்து தன் குழந்தைக்கு வந்து பால் ஒரு சொட்டு கூட வீணாகாம போய் வயிற்றுல இறங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற தாய், ஆனா அவங்களுக்கு கடைசியில ஒரு அவ்வளவு சோறு இறங்க மாட்டேங்குதுங்கிற அந்த அந்த முரண், வாழ்க்கை முரண், இதெல்லாம் யோசிக்க வைக்கிறது. அப்படி இந்த மாதிரி பெண்களை இப்படி புலம்ப வைக்கிறது எது, முதுமைக்கு அப்புறம் அவங்களை கைவிடுவது எது, வெறும் பிள்ளைகள் கவனிக்கலன்னு மட்டும் விட்டுட்டு போயிட முடியுமா, அவங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு உடல்நிலை சீர்குலையுதுன்னா அதற்கான பல்வேறு புற காரணிகள் இருக்குல்ல, சமூக காரணிகள் இருக்குல்ல. இப்படியான சிந்தனைகள்லாம் கொடுத்த ஒரு கவிதை அது ரொம்ப நாளா இருந்து இன்னைக்கு அவரை சந்திக்கிற இந்த வாய்ப்புல மறுபடியும் அதை தேடி படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காகவும் என்னோட மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கவிஞர்கிட்ட என்னுடைய ஒரு கேள்வி. பொதுவா படைப்பாளிகள் அது எந்த விதமான படைப்பாக இருந்தாலும் சரி, இலக்கியத்துல எந்த குளமாக இருந்தாலும் சரி, ஆனா குறிப்பா கவிஞர்கள் அவங்க பொதுவாக வந்து 3 விதமான படைப்பின் நோக்கம் அப்படிங்கிறத பற்றிய 3 விதமான நோக்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்று ஒரு ரசனை, நான் பெற்ற ரசனையை பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி, அந்த நான் ரசிச்சேன், அது ரசிகனாக்கா அது இன்பமா தான் இருக்குங்க, துன்பத்தையும் கூட ரசிக்க முடியும்ல. அப்படி நான் ரசிச்சதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறேங்கிற வரும் ரசனை வெளிப்பாடா, ரசனை பகிர்வா, அல்லது சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய ஆத்ம திருப்திக்காக, மற்றவங்களை பத்தி நான் கவலைப்படலை, என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க, ஆனா எனக்கு ஒரு ஆத்ம நிறைவு கிடைக்குது, மன நிறைவு, ஆத்ம திருப்தி கிடைக்கிறது, அதுக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு சமூக மாற்றம், சமூக அக்கறை, சமூக மாற்றத்தை நோக்கி அதை பற்றி சில சிந்தனைகளை கிளறி விடுவது, எனக்குள் எதெல்லாம் என்னை கிளர்த்தியதோ அதை வைத்து சமூகத்தை மீண்டும் நான் கிளறி விடுகிறேன், அப்படியான அந்த சமூக நோக்கம். இந்த 3ல நீங்க படைப்பின் நோக்கமாக எதை கை கொள்கிறீர்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இல்ல, நான் எதையுமே நான் கட்டமைச்சு செய்யறது இல்ல. நமக்கு பொதுவா உணர்வு ரொம்ப முக்கியம். அந்த உணர்வோட இன்னொரு வடிவம் மனிதநேயம். நமக்கு என்ன தோணுது என்பது அடுத்தவங்களுக்கு தோணுதான்றது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயா. நமக்கு என்ன உணர்வு இருக்கு அது எழுதிரும். அது எழுதி ஒரு அம்மா கவிதைக்காக நீங்க ஒரு எவ்வளவு நேரம், ஒரு 10 நிமிடங்கள் அதுல போய் புக் டேல போய் கலெக்ட் பண்ணி நீங்க இந்த நேரத்துல பேசுறீங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான். நான் எழுதி முடிச்சதோடு என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. என்னுடைய வாசிப்பாளர் எனக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் என்பது என்னுடைய எழுத்தை நேசிக்கிறாங்க என்பது போதுதான் நான் ஒரு கவிஞனாவோ ஒரு எழுத்தலானாவோ மாறுறேன். நான் இதைதான் சொல்லணும் என்பது நான் சொல்லக்கூடாது. இருக்கிறது என்பது
இல்லாது இருக்கும் போதுதான் இருப்பது தெரியும். அந்த உணர்வு, அந்த வடிகால், என்னோட உள்ளுணர்வை, உள்ளத்துள்ளதை நான் எழுதிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அதை 4 பேரு இப்போ நீங்க அந்த கவிதையை எடுத்து வாசிக்கும் போது நம்ம சரியான பயணத்தில் தான் நான் பயணிக்கிறேன்றது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்னு, எந்த நோக்கத்தையும் இல்ல எந்த இலக்கியம் வச்சு எழுதுறவன் எழுத்தாளன் இல்லை. அப்படி இருந்தா அவன் சுயநலம். அந்த சுயநலத்தை தவிர்த்து எழுதக்கூடியதுதான் எழுத்து, கவிதை, படைப்பு எல்லாமே. எனக்குன்னு எதுவுமே வைக்காம அடுத்தவங்களுக்காக நான் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் கவிதை. எனக்குன்னு நான் வச்சுக்க கூடாது. அது எனக்குன்னு அதை வச்சுட்டு இருந்தேன்னா உங்ககிட்ட வந்து சேர்ந்தே இருக்காது. அடுத்தவங்க கிட்ட போய் சேருது என்ற ஒரு நிலை வரும்போது நான் சரியா பயணிச்சுட்டு இருக்கேன். என் நோக்கம் என்பது இமை இமைக்கிறவரை எனக்கு பெயர், இமை நின்ற பின் வேறு பெயர். அவ்வளவுதான் ஐயா. மகிழ்ச்சியா. நன்றி நன்றி ஐயா. ரொம்ப அதாவது ஐயா வந்து குமரேசன் ஐயாவுக்கு வந்து நன்றி. அவங்க கேட்ட கேள்வி வந்து நம்ம சுசிலா கிட்ட கேட்டது வந்து அவரோட எழுத்துக்களை போட உள்ளடக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அது என்னென்ன வேற ஒண்ணுமே கிடையாது. நந்தா யாருங்கிறது வந்து அவரோட எழுத்துல வந்து பரிணாமம் ஆகுது, வேற ஒண்ணுமே இல்லை. அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு நட்பு வட்டம் இருக்குதுன்னு கேட்டாக்கா இயல்பிலேயே ரொம்ப என்னன்னா ஒரு குழந்தை மனம் உள்ளவர் அவரு. ஏன்னா நந்தாவோட நான் ரொம்ப நெருங்கி பழகலைனாலும், ஆனா அந்த பழகி சில மணி நேரங்கள் தான் நான் சொல்ல முடியும். இது வரைக்கும் அவரோட நெருங்கி பழகின சில மணி நேரங்கள் அவர் அன்பை கொடுக்குறாருங்களா, அதுக்கு அது உண்மையா இருக்குது. அந்த அன்பு வந்து ஒரு போலியா வந்து அவர்கிட்ட நம்ம தெரியல. அதுதான் வந்து அவரோட எழுத்துல வந்து நமக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அவரோட நட்பு வட்டமும் அதனாலதான் வந்து அவரோட விரிஞ்சு இருக்குதுன்றது வந்து என்னோட பார்வையாக இருக்குது. அடுத்ததான் இந்த செந்தில் ஸ்லோ அப்படிங்கிறவர் வந்து கை வைத்து இருக்கிறாரு. வாங்க உங்களோட கேள்விகளை சுருக்கமா சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும். நான் கொஞ்சம் தாமதமா தான் வந்திருந்தேன். ஐயாவோட நந்தகுமார் ஐயாவோட கடைசி 2-3 கேள்விகளுக்கு சுசிலா சகோதரியோட 2-3 கேள்விகளுக்கு ஐயா பதில் சொன்ன அந்த அழகையும் பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஐயாவோட புக்கு மா அப்படிங்கிற புக்கு இன்னைக்குதான் சகோதரி அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு வேலையா இருந்ததுனால வெளியில போயிட்டதுனால வர முடியல. அதுல ரசிச்ச 2 கவிதை. மாலை நேரத்து மொட்டை மாடியில் நிலா தவழ தென்றல் வருட அன்னம் பதித்த வெள்ளி கிண்ணத்தில் நெய் பிசைந்த பருப்பு அன்னத்தோடு ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு கதை. இது அன்றாட இந்த கிராமப்புறங்கள்ல நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாட்டி, பக்கத்து வீட்டு அம்மா, பக்கத்து வீட்டு அக்கா அவங்க எல்லாம் தன்னோட குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு சோறு ஊட்டி அதை பார்த்த ரசிச்ச அந்த கனவுகள்லாம் இந்த கவிதையில அப்படியே நிழலாடுச்சு மத்தியானம் படிக்கும்போது. அடுத்து ஒரு தாய் தன்னை விட்டு பிரிஞ்சு போற அந்த தருணத்தை அவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு வேதனையா எழுதியிருந்தீங்க. உள்ளங்கையின் மத்தியில் வைத்திருந்தேன் எப்படி நழுவ விட்டேன். அதை படிக்கும் போது கண் அழுக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பு. அப்புறம் கேள்வி இன்னும் ஒண்ணு இருக்கு. இப்போ கடைசியா சொல்லியிருந்தீங்க எனக்கு தாய்மொழி தெலுங்கு அப்படின்னு. இவ்வளவு ஆர்வம் இந்த தமிழ்ல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. நம்ம பள்ளி பருவத்துல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நம்ம மனப்பாட பகுதிகள், சில கவிதைகள் எல்லாம் இருக்கும். அந்த கவிதைகள்லாம் எழுதிட்டு கீழே ஆசிரியர் குறிப்புன்னு ஒண்ணு போடுவாங்க. ஒரு கவிதை எழுதிட்டு நாமக்கல் கவிஞர் பிறந்தது, வளர்ந்தது இந்த மாவட்டம், அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வரும் இல்லையா. அப்போ நான் ஆறாவது படிக்கும் போதே எனக்கு அந்த எண்ணம், நம்மளும் ஒண்ணு எழுதி நம்மளை பத்தி அது கீழே இருக்கணும். அந்த ஒரு உணர்வு என்ன ரொம்ப ரொம்ப நாளா என்ன ஊற வச்சுட்டே இருந்தது. அந்த ஒரு பார்வை, அதனுடைய விரிவாக்கம் தான் நான் கவிஞனா மாறினேன். ரொம்ப சிறப்பு. இப்ப இன்னைக்கு நம்ம என்னை பத்தி இன்னைக்கு நம்ம அதை பேசிட்டு இருக்கோம்னா, அந்த நான் பள்ளி பருவத்துல நான் வாசிச்சது என்னோட அடையாளம் என்ன என்பது என்ன நானே அறிமுகப்படுத்தக்கூடிய நிலை வந்தப்போ நான் நிஜமாவே நான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன். சரி, அந்த இதுக்கு வந்திருக்கோன்றது இதோட அதையே நான் மனசுல வச்சுட்டேன்னா அடுத்த தொகுப்புல சிறப்பு வராது. இந்த தொகுப்பு முடிச்சிட்ட பிறகு அடுத்த தொகுப்புக்கு உண்டான வேலையை பார்க்க போயிடுவேன். எப்பவுமே என் நட்பு வட்டம் நண்பர் சொன்னார், நண்பர்கள் தான் எனக்கு பலம், எல்லாமே நண்பர்கள் தான்.
சிறப்பு சிறப்பு. நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்க செந்தில். நன்றிங்க ரொம்ப செந்தில். நன்றிங்க தோழர் செந்தில். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நண்பா, உங்களோட இதுக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம நிறைவு பகுதியாக நன்றி நல்கள். நண்பா, நீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக நன்றி சொல்லி நம்மளோட நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்வாங்க. அதற்கு முன்பாக ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வரப்போற 29ஆம் தேதி நம்மளோட வாருங்கள் படிப்போம் குழுவின் 318வது நிகழ்ச்சி வந்து முதல் நாள் 29ஆம் தேதி மாலை நேரடி நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த புத்தகம் வந்து ஏவிபி ஆசை தம்பியின் வாழ்க்கை வரலாறு. எழுத்தாளர் வந்து நம்ம குழுவை சேர்ந்த அருள் செல்வன் அவர்கள். இந்த புத்தகத்தை வந்து திறனாய்வு செய்யறது வந்து தோழர் சுபவியும் அண்ணன் முனைவர் ஒளிவண்ணன் அவர்களும் பண்றாங்க. இடம் வந்து தேவநேய பாவனர் மாவட்ட நூலகத்துல நடக்குது அந்த நிகழ்ச்சி. 5:30 மணிக்கு குழல் இசையோட தொடங்குறது. சரியாக 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். வாய்ப்புள்ள அனைவரும் வந்து நேர்ல வந்து கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும்னு இந்த நேரத்துல வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு நண்பா, நீங்க உங்களோட இது வந்து சொல்லலாம் நண்பா. இந்த நிகழ்ச்சியை பற்றின தகவல்கள் ஏதாவது இருந்தாக்கா நீங்க இது சொல்லலாம். எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நண்பா. இதுவரை எனக்கு எத்தனையோ மேடைகள் தராத ஒரு மிகப்பெரிய கௌரவமா நான் இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து எத்தனையோ நிகழ்வுகள் நான் போயிட்டு இருந்தாலும் இப்ப இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருந்து என்னோட கவிதைகளில் சிலாகச்சு அவ்வளவு அழகா திறனாய்வு செஞ்ச சுசிலா மேடத்துக்கும் வனிதா மோகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த நிறைவில இன்னும் 2 புத்தகம் கூடுதலா எழுதலாம் என்ற ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு நண்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. நிகழ்ச்சி முடிவாக வாங்க மங்கை, நீங்க நன்றி சொல்லலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படிப்போம் நிகழ்ச்சியின் படைப்பு 219 சிறப்பாக நிறைவு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நிகழ்ச்சிக்கான முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு தங்கள் சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட துரை நந்தகுமார் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்று நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்ற சுப சுசீலா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை சீராக நடத்தி வருபவர்கள் டாக்டர் ஒளிவண்ணன், வினிதா மோகன், லோ குமரன், கலையரசி பாலா ஆகியோருக்கும் எங்களை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கும் நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க சுசிலா. நன்றிங்க சுசிலா.